ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்னோட ஃபேவரட் புதினா சட்னி என்னோட ஸ்டைலில் பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு, ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக ரொம்ப போட்டுறாதீங்க. ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் 3 கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் போட்டு லைட்டாக ஒரு பரட்டு பட்டிக்கோங்க. கொஞ்சோண்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. அண்ட் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய் நறுக்குனது இதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு தக்காளி அண்ட் ஒரு கைப்பிடி அளவு புதினா இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் தேங்காய் போட்டு அதை லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் ஒரு சின்ன துண்டு புளி அண்ட் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. போட்டுட்டு லைட்டாக 2 பரட்டை பரட்டிக்கோங்க. அந்த ஆவிலே வெந்துடும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த சட்னியோட கலர் மாறாமல் நல்ல க்ரீன் கலரில் வரும். அவ்வளோதான், மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துருங்க. சட்னி ரெடி. அப்புறம் என்ன, தோசைக்கல்ல நல்லா மெலிசா தோசையை ஊற்றி மலைச்சாரல் மாதிரி இட்லி பொடியை தூவி நல்ல முருகலானதும் அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே நம்ம செஞ்ச சட்னியை வச்சு ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க. இன்னும் 2 தோசை எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே நெக்ஸ்ட் என்ன டிஷ் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்க.